வெல்கம் டு ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் கிரேவி. நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க இப்படி செய்யணும். நம்ம வடைச்சட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 1 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம், முந்திரி 4 போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டு காளானி ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி உப்பு போட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சுவையான காளான் கிரேவி தயாராகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.